மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காய் வச்சு சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு வச்சு நம்ம வந்து போட்டி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கூட்டு, நான்வெஜ் ஸ்டைலில் நம்ம ஒரு கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொருக்களிக்கான்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, எவ்வளோ பேருக்கு தெரியாதுன்னு தெரியல. அதில் இன்றைக்கி ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, மட்டன் ஸ்டைலில் ஒரு வறுவல் பண்ண போகிறோம். இதில் கூட பண்ணலாமாம்மான்னு நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க. அதில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொருக்களிக்காவை பறிப்போம், அங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம், அதோடு போயிடுவோம். இது வரைக்கும் டிஷ்ஷு வந்து யாராவது பண்ணியிருக்காங்களா பண்ணலையா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து அது உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். இந்த சீசனில் தான் அது எல்லாமே கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, பங்குனி கடைசியிலேருந்து வைகாசி ஒரு 15-20 தேதி வரைக்கும் இந்த கொருக்களிக்காய் வந்து கடையிலையும் கிடைக்கும். மரத்துங்களெல்லாம் கிராமத்து சைடு பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் தோலை வச்சு நம்ம ஒரு துவையல் பண்ண போகிறோம். அந்த மாதிரி துவையல் நிறைய வீடியோவில் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அது ஒரு சைடிஷாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவையலும் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் செய்முறையும் நமக்கு வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு அதோட விளக்கம் எல்லாமே கிடைக்கும். பாருங்கள், நான் சொன்ன கொருக்களிக்காய் இதுதான். நிறைய பேர் கிராமத்தில் உள்ளவங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சென்னையிலையும் இந்த சீசனில் வந்து இது கிடைக்குது. டி நகரில் இது வந்து இந்த சீசனில் கண்டிப்பாக விற்பாங்க. இதுதான். இதை எடுத்துகிட்டு, இந்த தோல் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் இந்த விதையும் எடுத்துகிட்டு இதை தான் சமைக்க போகிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நிறைய. இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கல்லுப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி வச்சுருக்கேன் நறுக்கி, அதையும் இதில் சேர்த்துப்போம். சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் போன தடவை மட்டன் மசாலா என்ன பிராண்டுன்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். இது எல்லாமே நம்மக்கிட்ட வந்து எல்லா மசாலா ஐட்டம்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கிது. சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா, அப்புறம் மட்டன் மசாலா, சாம்பார் பொடி, டிஃபன் சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் நார்மல் சாம்பார் பொடி, இட்லி பொடி, பூண்டு இட்லி பொடி, வெறும் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், தனியாத்தூள், இது எல்லாமே வடகம், அதுக்கப்புறம் வத்தல் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குது. நான் யூஸ் பண்ணுற எல்லா மசாலா பொடியும் நம்மக்கிட்ட ரெடி பண்ணுற மசாலா தான். வேணும்னா கீழே வந்து நம்பர் கொடுக்குறோம், கண்டிப்பாக வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே உங்களுக்கு லிஸ்ட் எல்லாமே வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தோல் விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கொருக்களிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு கிண்டிட்டு லைட்டாக தண்ணி தொளித்து வேக போட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். சிம்மில் வைங்க, ஹையில் வைக்காதீங்க. இந்த மசாலா ஆறின உடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுடலாம். கம்மியான தீயில் தான் வச்சுருந்தேன், இப்போ நான் ஹையில் வச்சுருக்கேன். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை நம்ம இதில் ஊற்றிடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அங்கே நமக்கு கொருக்களிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பீர்க்கங்காய் நான்வெஜ் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். கல்லுப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். பீர்க்கங்காவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பருப்பில் உள்ள தண்ணியை நம்ம கொஞ்சம் வடித்து எடுத்துக்கலாம். பத்தாட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மூடி வச்சுருவோம். பாருங்கள், ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வேகட்டும்னு சொல்லிவிட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துப்போம். நம்ம கடலைப்பருப்பு கொட்டினதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், தேங்காய் வந்து ஒரு 1/2 முடி தேங்காய், இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சோம்பையும் இதில் சேர்த்துருவோம். ஒரு 2 கொதி கொதித்தோடனே எடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு கொதி கொதித்தோடனே இறக்கிடுவோம். இறக்கி பாத்திரத்தில் ஊற்றிடலாம். மேலே கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் தூளில் துவையலுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு பெரிய பீஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 10 பல், புளி வந்து ஒரு கோலி உருண்டை அளவுக்கு, கல்லுப்பு ஒரு 3/4 ஸ்பூன், தோல் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த லெமன் எதுக்கு புழியிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அப்படியே அரைச்ச உடனே நல்லா அந்த பச்சை கலர்லேயே இருக்கும் இந்த துவையல், அதுக்காக தான் நம்ம லெமன் புழிஞ்சிக்கிறோம். இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த கடாயில் சாம்பார் தாளிச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுரக்காவை நல்லா நான் வந்து தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொருன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. கொருன்னு அரைச்சா தான் இந்த துவையல் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் சாப்பாட்டில் கூட போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம். சுரக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கோலி உருண்டை அளவுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ பருப்பு வந்து நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பார் ஒரு கொதி கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம இறக்கிடலாம். சாம்பார் வந்து ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இது மேலே நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான சில ஐட்டம்ஸ் எல்லாமே செஞ்சுருக்கேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.